வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதே எனது இலக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். எந்தவித சமரசமும் இன்றி தமிழ்நாட்டை வளர்ப்பதுதான் தமது வாழ்க்கை பயணம் எனவும் பேச்சு. முதலமைச்சரை விட நம்பர் 1 தமிழ்நாடு என்பதுதான் என்னுடைய இலக்கு. அதுக்காகத்தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செய்கிறோம். மக்கள் பிரச்சினை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கவலை இல்லை என முதலமைச்சர் சாடல். திராவிட மாடல் அரசை குறை கூறுபவர்களின் பார்வையில்தான் குறை இருப்பதாகவும் விமர்சனம். மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கியவர் கலைஞர் கருணாநிதி. விழுப்புரத்தில் நடந்த சமூக போராளிகள் மணிமண்டபம் திறப்பு விழாவில் முதலமைச்சர் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு. திமுக சமூக நீதிக்காகவே உருவாக்கப்பட்டு போராடுவது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நமது பயணம் தொடர்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. உள்ஒதுக்கீடு வழங்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சமூக நீதி உரிமைகளை அகில இந்திய அளவிலும் கிடைக்க போராடி வர்றது திமுக தான். நூற்றாண்டை கடந்த பிறகும் சமூக நீதிக்கான நம்முடைய பயணம் தொடருது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிதாக 11 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாத்தனூர் அணையின் உபரி நீரை பயன்படுத்த 304 கோடியில் நந்தன் கால்வாய் திட்டம் அமைக்கப்படும் என அறிவிப்பு. விழுப்புரத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமியின் நினைவு அரங்கம் திறப்பு. கோவிந்தசாமி திருவுருவ சிலையுடன் கூடிய அரங்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விழுப்புரம் ஜானகிபுரத்தில் 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர்நீத்த 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம். 5 கோடியே 70 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். விழுப்புரத்தில் 133 கோடி மதிப்பிலான 116 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். 425 கோடியிலான 231 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். விழுப்புரத்தில் சாலையோரம் காத்திருந்த பொதுமக்களை சந்தித்து உரையாடினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆட்சியர் அலுவலகம் அருகே காத்திருந்த மக்களை சந்தித்து கலந்துரையாடல். ISIS தீவிரவாத அமைப்புக்கு ஆட்களை சேர்த்த வழக்கில் சென்னையில் அல்பாசித் என்பவர் கைது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றிக் கொண்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக எழுந்த புகாரில் NIA நடவடிக்கை. சீர்காழி அடுத்த திருமுல்லைவாசல் பகுதியில் நடைபெற்று வந்த NIA ரைடு நிறைவு. 15 வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் லேப்டாப், செல்போன்கள் உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் என தகவல்.
தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மீனவர்கள் கைதானவுடன் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் வேலை முடிந்ததாக முதல்வர் நினைப்பதாகவும் விமர்சனம். தமிழக அரசின் முயற்சியால் பாதுகாப்பாக மீண்டும் பஞ்சாபில் தாக்குதலுக்கு உள்ளாகி சென்னை திரும்பிய கபடி வீராங்கனைகள் உருக்கமாக பேட்டி. மேல் இடத்துல ஃபோன் பண்ணி இப்படி சொல்லினதுக்கப்புறம் எங்களுக்கு அதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் சேஃபாக சார் மூலயமா நாங்கள் வந்துட்டோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. எங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்டதுக்கு இப்போ நாங்கள் எல்லாம் சேஃபாக இருக்கோம். இப்போ சேலம் அரிசிப்பாளையம் பகுதியில் மனைவி மகளுடன் வெள்ளிப்பட்டறை தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை. கடன் தொல்லை காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என விசாரணையில் தகவல். புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்ததால் சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. சம்பந்தப்பட்ட குவாரியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுத்தது அம்பலம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு சேகரிப்பில் திமுக தீவிரம். திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக அமைச்சர் முத்துசாமி வாக்கு வேட்டை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 13 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. இலங்கை கடற்படையினரின் தொடர் அட்டூழியத்தால் மீனவர்கள் கவலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 7,510 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 60,080 ரூபாய்க்கும் விற்பனை. கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பல்லுயிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பூங்கா அமைகிறது. தேங்காய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இல்லத்தரசிகள் கலக்கம். ஒரு தேங்காயின் விலை 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் ஹோட்டல் உரிமையாளர்களும் புலம்பல். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் குப்பையில் வீசப்படும் செண்டு பூக்கள். உரிய விலை கிடைக்காததால் விரக்தியில் விவசாயிகள். வக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர எதிர்க்கட்சிகள் முடிவு. ஆளும் கட்சியின் திருத்தங்கள் மட்டும் ஏற்கப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் குற்றச்சாட்டு. இரண்டாயிரத்தி 2023-2024 ஆண்டில் பாஜக பெற்ற நன்கொடை 83 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். 2022-2023 2,360 கோடி ரூபாய் நன்கொடை பெறப்பட்ட நிலையில் சென்ற நிதியாண்டில் 4,340 கோடியாக அதிகரிப்பு. நாளை மறுநாள் நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 37வது கூட்டம். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம் மற்றும் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு. இன்போசிஸ் இணை நிறுவனர் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு. சாதி ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக துர்கப்பா என்பவர் தொடர்ந்த வழக்கில் நடவடிக்கை. இந்தியா சீனா இடையே மீண்டும் நேரடி விமான சேவை தொடங்க உடன்பாடு. கைலாஸ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்கவும் கொள்கை அளவில் ஒப்புதல்.
லண்டனிலிருந்து 265 பயணிகளுடன் சென்னை புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு. நடுவானில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கம். GSLV F-15 ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்டவுன் இன்று அதிகாலை தொடங்கியது. நாளை காலை 6:23 மணிக்கு NVS-2 என்ற செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது. மும்பையில் நடைபெற்ற தேசிய சாம்பியன்ஷிப் பாய்மர படகு போட்டி. தமிழ்நாடு அணி 3 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தல். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. கூலி படப்பிடிப்புக்காக பேங்காக் சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் சென்னை திரும்பினார். நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருது அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்து. கூலி படம்